பாரஞ்சு தயாரிப்புல அதியநாதிரை இயக்கத்துல வெளியாகிற திரைப்படம் தான் தண்டகாரண்யம். அந்த படம் எப்படி இருந்தது, அதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், அது எல்லாரும் எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணோம், அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான படமா இருந்தது அப்படின்றதான் இந்த வீடியோவா இருக்க போகுது. தண்டகாரண்யம் ரிவ்யூ. இந்த படத்தோட கதையை முதல்ல பார்த்துடலாம். தண்டகாரண்யம் அப்படின்ற ஒரு காட்டை சுற்றி இருக்கிற ஒரு கதை அப்படின்ற மாதிரி தான் இது நமக்கு சொல்லப்படுது. இது தண்டகாரண்யம் அப்படின்னு ஒரு காடு இருக்கு, அதனாலதான் இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வருது அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருச்சு. என்ன மாதிரியான ஒரு கதை அப்படின்னா, ஒரு கேம்ப் இருக்கு. அந்த கேம்ப்ல கலையரசன் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ட்ரெயின் பண்ற இடத்துல ஒரு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாரு. அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. எல்லாருமே அந்த கேம்ப்ல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு. அதே மாதிரி கலையரசனுடைய ஒரு பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, மலைப்பகுதியில அவர் ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரா இருக்கிறாரு. அவர் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா ஒரு டெம்பரரி ஒர்க்லயே இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அவர் அவரோட ஒர்க் ஒரு பெர்மனன்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல இருக்குது. அவருக்கு ஒரு காதல் லைஃபும் இருக்குது. இப்படி இருக்கையில அவர் எப்படியாச்சும் அந்த ஃபாரஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல பெர்மனண்டா உட்காந்துட்டாரு அப்படின்னா அவரோட ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே அது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்றத எல்லாருமே அவங்க மேல ரொம்ப அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா, அவங்களோட அண்ணாவா தான் கெத்து தினேஷ் இருக்கிறாரு. அவங்க எல்லாருமே கலையரசனோட கதாபாத்திரத்தின் மீது பயங்கரமான அதீத நம்பிக்கையில இருக்காங்க. இவ எப்படியாச்சும் ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும், எப்படி அந்த மாதிரி பெர்மனன்ட் ஆயிட்டாரு அப்படின்னா நம்மளோட லைஃப் எல்லாம் மாறிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல கலையரசனுடைய லைஃப் இருக்குது. இப்படி இருக்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருது அவருக்கு. அப்போ கலையரசனோட அப்பா ஒரு டைலாக் சொல்றாரு. அதுவுமே ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு டைலாகா இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் அந்த மிலிட்டரி இந்த கேமஃப்ளாஜ் யூனிஃபார்ம் போட்டு தான் யூஸ்வலா அங்கே ஒர்க்குலாம் போவார். அப்போ அவங்களோட அப்பா சொல்றாரு, இந்த மாதிரியான சட்டையை பார்த்தாலே எனக்கு பயம்தான் வரும், முறையா நீ போடும்போது எனக்கு பெருமையா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அதாவது அவங்க மீது இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸா இருக்கட்டும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பழங்குடி மக்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறையை அந்த இடத்துல தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால எனக்கு அதை பார்த்தாலே பயம் வரும். ஆனா இப்போ நீ இந்த போட்டுக்கிட்டதை பார்க்க எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங் டைலாகாவுமே அந்த இது இருந்தது. இப்படி இருக்க ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறமா அந்த ஜாப் பெர்மனண்டா இல்லாத மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நக்சல் மறுவாழ்வு திட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருது. அந்த திட்டத்தின் கீழே எப்படியாச்சும் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க நக்சல்ல இருந்து வெளிவந்து மறுவாழ்வு கொடுத்து உங்களுக்கு பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு நீங்க போயிடலாம், அது ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை நம்பி கலையரசன் மாதிரி இன்னும் பலர் போறாங்க. அங்க என்னென்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய கதையா இருக்குது. கிட்டத்தட்ட இந்த படத்தோடைய பல சீன்ஸ் நமக்கு முன்னாடி வர்ற படங்கள்ல நம்ம பார்த்துருக்கிற மாதிரியே இருக்குது. மேபி இந்த படத்தோட குறை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இதே மாதிரியான சீன்ஸ் நம்ம இந்த படத்துலையும் பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ விடுதலை படமா இருக்கட்டும், விசாரணையா இருக்கட்டும், அதே மாதிரி டானாக்காரனா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள்ல இந்த சீன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் லைட்டா ஒரு ரிப்பீட்டிவ் ஃபீல் வரதான் செஞ்சுது. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னென்னன்றது நம்ம பார்த்துடலாம். ஜஸ்டின் பிரபாகருடைய மியூசிக் இந்த இடத்துல நிறைய இடத்துல ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிடலாம். குறிப்பா நம்ம அதியநாதிரை படத்துல இதுக்கு முன்னாடி 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டுலையுமே பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அது மூலமாவே ஒரு கதையும் சொல்லுவாரு. குறிப்பா 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டுல இருச்சி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி பாடல் உண்டு, ஒரு நாட்டார் தெய்வ வழிபாடு பாடல் உண்டு. அந்த பாடல் பண்ணிட்டு அந்த பாட்டு வரும்போதுதான் கதை அந்த கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன்ல தான் அந்த மாதிரியான பாடல் வரும். அது ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஹைப்பர் லிங்க் படம் அப்படின்றதுனால அதை சுற்றி உள்ள எல்லா கதையும் அதுக்கப்புறம் நகரும். ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் அந்த ஒரு பாட்டு அப்படின்னும் போது ஒரு ட்விஸ்ட் பாயிண்டா இருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு பாட்டு இங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். படத்தில் வர பாடல்கள் எல்லாமே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஜஸ்டின் பிரபாகர் எந்த இடத்துல மியூசிக் கொடுக்கணும், எந்த இடத்துல மியூசிக் கொடுக்கக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் நல்ல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்தது. என்ன கேட்டால், இந்த படத்துடைய பிக்கெஸ்ட் பாசிட்டிவாக நான் பார்க்குறது சினிமாட்டோகிராஃபி அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபர் யானா பிரதீப் காளிராஜ் அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப அழகா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. படத்துல அதோட லேண்ட்ஸ்கேப்பை காட்டுறதா இருக்கட்டும், ஏரியல் ஷாட்ஸா இருக்கட்டும், குறிப்பாகவே இந்த காடுகளில் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த மலையில எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த இது ரொம்பவே அழகா காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்ல இந்த படம் கொஞ்சம் ஒரு மார்க் எடுக்குது அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லலாம். நிறைய இடங்கள்ல விஷுவலி படத்தை ரொம்ப அழகா காட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த விஷுவலி அதோடைய எமோஷன்ஸ் நமக்கு நல்லா எலிவேட் பண்ணி காட்டுறாரு பிரதீப் காளிராஜ் அப்படின்றவர். அண்ட் சினிமாட்டோகிராஃபி எனக்கு இதில் மிகப்பெரிய பாசிட்டிவா தெரிஞ்சிருது. அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலையரசனுடைய நடிப்பு அண்ட் கெத்து தினேஷோருடைய நடிப்பு, 2 பேரோட நடிப்புமே ரொம்ப அழகா இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். கலையரசனுமே தேவையான இடத்துல நிறைய இடத்துல பிரேக் டவுன் ஆகுற மாதிரி, நிறைய இடத்துல அழுகிற மாதிரி, நிறைய இடத்துல வீக்கா இருக்கிற மாதிரி அந்த கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கச்சிதமா கலையரசன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்.
தினேஷ் அந்த அதர் ஹேண்ட் கொஞ்சம் ரூத்லெஸ்ஸாக இருக்கிறாரு. தினேஷ் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு நான் சேலன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் ஒரு போராளி அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிள் இருந்து தினேஷ்க்கு கொடுக்குறாரு. அசத்தி இருந்தார் அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லிடலாம். அண்ட் கலையரசனுக்கு பேரா வந்துங்க வென்சூர் ரேச்சல், அவங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எதனால அப்படின்னா கலையரசன் இருக்கும்போது ரொம்ப ஒரு வல்னரபுளாக ரொம்ப ஒரு பப்ளியாக இருப்பாங்க. அதே இது கலையரசனை விட்டு வெளியே வந்து அவங்க வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஒரு ரிபல்லியஸான ஒரு பெண்ணாக இருப்பாங்க அப்படின்றது. இந்த டூ சைட் ஆஃப் த காயின் வந்து ரொம்ப அழகாக இருந்தது என்ன கேட்டால். ஏன்னா கலையரசன்ட்ட நான் இந்த மாதிரி இருப்பேன், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் எந்திரிச்சு நிற்பேன் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களோட கேரக்டர்ஸ் ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னா ஷபீரோடைய ரோல் தான். டான்சிங் ரோல் ஷபீர் அவரோட ஒரு ரோல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது என்ன கேட்டால். ஓப்பனிங் படத்தில் வந்து யார் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்குது. என்னடா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான் அப்படின்ற மாதிரியா இருக்கிறது. டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபிலிம் அந்த கேரக்டர் மேலே ஒரு மிகப்பெரிய காதலை கொண்டு வந்து விடுற மாதிரியான ஒரு ரோலை அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவரோட நடிப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு எபிசோட்லையும் ஷபீரோடைய நடிப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்க் போகிறது வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபிலிம் அவரோட கேரக்டர் ஒரு மாதிரி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் போக போக ஒரு வெவ்வேறான ஒரு எபிசோட்ஸில் வெவ்வேறான ஃபேஸ் அவருக்கு மாறுது. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கேரக்டர். அந்த டுவர்ட்ஸ் அந்த ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்தில் இந்த கேரக்டருக்கு இத்தனை டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் நம்மளால காட்ட முடியுமா, இத்தனை எமோஷன்ஸ் நம்மளால ஃபீல் பண்ண வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரியா ஷபீரோட ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தில் நான் பார்க்குற ஒரு நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா படத்தில் வந்து டப்பிங் வந்து நிறைய இடத்துல மிஸ் ஆச்சு. லிப்சிங்க் நிறைய இடத்துல கரெக்டாக ஆகலை. இது எதனால இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்றது எல்லாமே இந்த டெக்னிக்கல் ரீசன்ஸா, இல்லைன்னா சென்சாரில் இந்த மாதிரியான டைலாக்ஸ் இங்கே பேசக்கூடாது, இல்லை இந்த மாதிரி டைலாக்ஸ் வைக்கக்கூடாது அப்படின்றனால வச்சு மாற்றினதா, இல்லைன்னா ஓகே படத்தோட டப்பிங் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து இல்லை இந்த டைலாக் போல இந்த மாதிரி டைலாக் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி இது பண்ணாங்களா அப்படின்றதுமே எனக்கு சரியாக தெரியல. பட் டப்பிங் நிறைய இடத்துல மிஸ் ஆன நம்மளால பார்க்க முடிஞ்சது. அண்ட் அடுத்தது ஸ்க்ரீன் வந்து அடுத்தடுத்த சீன்ஸுக்கு டக்குன்னு அப்படி அப்ரப்டாக கட் ஆகி போன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. 2-3 இடத்துல இன்னும் இவ்வளோ வேகமாக எபிசோட்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த எபிசோடுக்கும் கரெக்டான ஒரு ப்ராப்பர் கனெக்டோ இல்லை ஒரு சின்ன ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் இல்லாமல் டக்குன்னு கட் ஆன மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அண்ட் டுவர்ட்ஸ் செகண்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து தினேஷோடைய கதாபாத்திரம் வந்து இந்த படத்துக்கு ஒரு எந்த மாதிரியான ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு படமா ஓகே, பட் ஆனால் இதோட மைய கதை அதோட கோர் ஸ்டோரியில வந்து இந்த தினேஷோட கதாபாத்திரம் கரெக்டாக ஒட்டலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் தினேஷ்க்கு நிறைய ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் இருக்குது. அதுவும் குறிப்பாக இளையராஜாவுடைய மனிதா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பாட்டை போட்டு வர்றது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2-3 இடத்துல அந்த ஹீரோயிக் சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் அந்த ஹீரோயிக் விஷயங்கள் வந்து கதையில இருந்து கொஞ்சம் வெளியே இருந்தது அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக பார்த்தேன். அண்ட் இன்னொரு இளையராஜா சாங்குமே ஓப்ரியா பிரியா அப்படின்ற அந்த ஒரு சாங்குமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது யூஸ் பண்ண இடம் கொஞ்சம் அழகாக இருந்தது. பட் ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி திரிச்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சீன்ல நமக்கு ஃபீல் ஆச்சு. பட் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டோம். அண்ட் குறிப்பாக அந்த ஓப்ரியா பிரியா அப்படின்னு சொல்லும்போது ஞாபகம் வந்து இந்த படத்தில் இன்னொரு டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன அப்படின்னா 2 கதாபாத்திரங்கள் வந்து நேக்கடா கொஞ்சம் தூரம் அப்படி அந்த ஆற்றுலேயே அப்படி நடந்து போவாங்க, பேசிப்பாங்க. அப்போ பேசும்போது ஒரு டைலாக் வரும், என்னன்னா இந்த ஆறு முடிகிற வரைக்கும் நம்ம இப்படியே நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா எதுக்கு ஆறு முடிஞ்சிட்டா என்ன பண்ணோன்னே, ஆறு முடிஞ்சிட்டா காடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி காடு முடிஞ்சிட்டா ஊர் வந்துடும் அப்படின்னா, சரி இப்போ ஊர் வந்துட்டா எல்லாமே வந்துடும், ஜாதி மதம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாகவுமே இருந்தது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஊருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எல்லா டிஃப்ரெண்ட் சோசியல் நார்ம்ஸ் வந்துடும். நம்மளா இருக்க முடியாது, நம்மளா இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு தனிமை வேணும். இந்த காடு இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் யா, கமிங் பேக் டு த நெகட்டிவ்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்றது, இந்த இது கொஞ்சம் தினேஷோடைய அந்த கதாபாத்திரம் கொஞ்சம் வெளியே கொஞ்சம் அவேயாக இருந்தது அப்படி பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து அடுத்தடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்துட்டோமோ, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படங்கள் உள்ள சீன்ஸ் மாதிரியே தான் இதில் ஃபீல் ஆச்சு அப்படின்றதுனால நம்ம அடுத்தடுத்த சீன்ஸ் நம்ம கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. பட் அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல இன்டென்ஷனில் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் ஒரு படமாக நிறைய இடங்களில் நம்மளால என்ஜாய் பண்ண முடியல அப்படின்றது தான் உண்மை. குறிப்பாக கலையரசனுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும், பாலசரவனுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும், ஒரு டுவர்ட்ஸ் எண்ட் வந்து ஒரு மாதிரியான ஒரு சீன்ஸ் நடக்குது, ஒரு எபிசோட் நடக்குது. அந்த எபிசோட் நடக்க போகுது நமக்கு தெரியும். அதில் பாலசரவணன் அண்ட் கலையரசன் என்ன ஆக போகிறாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படின்னும் போது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ப்ரெடிக்டட் எண்ட் ஆஃப் த ஃபிலிமாக இருந்தது. அண்ட் ஃப்ரம் த பிகினிங்குமே இந்த படம் எங்கெங்கே எழுத்துட்டு போக போகுது அப்படின்றதும் தெரிஞ்சது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம முன்னாடி சொன்ன டைலாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்ன மாதிரி சில இடத்துல டைலாக்ஸ் வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்ட மாதிரியும் எனக்கு தெரிஞ்சது. சில விஷயங்களை நமக்கு கன்வே பண்ணுறதுக்காக
ரொம்ப ஈஸியா ஜெனரிக்கா சில டைலாக்ஸை வச்சு அதை வச்சு நமக்கு கன்வே பண்றாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் நெருடலா இருந்தது. படத்தை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும், படத்தை பார்த்து எங்களை புரிஞ்சுக்க வைங்க அப்படின்ற இடத்துல வந்து நிறைய இடத்துல டைலாக்ஸை வச்சு அவர் சொல்றதா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ஜெனரிக்கா இருந்தது வந்து படத்தை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ இதுதான் ஓவரால் ரிவ்யூ ஆஃப் தண்டகாரண்யம். நீங்க படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.